கோவை உக்கடம் கோட்டைமேடு கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் பூஜை செய்யப்பட்ட மாலையுடன் கோவில் தலைமை குரு சீனிவாச ஐயங்கார் மற்றும் அறங்காவலர் குழு நிர்வாகி ராஜா ராமச்சந்திரன் தலைமையில் வரதராஜ பெருமாள் வலம் வந்தார். பின்னர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பெருமாள் கோவை நகரின் முக்கிய பகுதிகளில் திருவீதி உலா வந்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர். ஸ்ரீபூமி நீலாநாயகி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் என்னும் பெரும்பெயர் தாங்கி கோட்டைமேடு என்னும் இந்த பகுதியிலே நம் கரிவரதராஜ பெருமாள் வீற்றிருக்கிறார். இந்த கரிவரதராஜ பெருமாள் திருசன்னதியானது வைகுண்ட ஏகாதசி வைபவம் என்னும் பெருவிழாவில் ஜெகஜோதியாக பக்த மகாஜனங்களின் வெள்ளத்தில் மிக சிறப்பாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விழா ஏற்பாடுகளை திருக்கோவிலின் செயலாளர் மற்றும் அறங்காவலர் குழு அறங்காவலர்கள் வெகு சிறப்பாக வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். திருக்கோவில் வைபவமானது இந்த திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி வைபவமானது காலை 3 மணி அளவிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோதா பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடியால் என்னும் சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் மாலையினை சூடி கொடுத்த மாலையினை நம் கரிவரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளச் செய்து அந்த மாலையினை திருக்கோவில் வளாகத்தில் பிராகாரமாக சுற்றி வந்து பெருமாளுக்கு அந்த மாலையினை சாற்றி பெருமாள் அதிகாலை 4 மணி அளவிலே திருக்கோவில் திருப்பள்ளி எழுச்சி கண்டருளி காலை 5:30 மணி அளவிலே சொர்க்கவாசல் திறப்பு என்னும் பரமபத வாசல் திறப்பு வைபவ நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வேளையிலே இன்னும் சிறிது நேரத்தில் பக்த மகாஜனங்கள் தனது ஆலயம் நோக்கி வரும் பக்தர்களுக்கு மட்டும் அருள்பாலிப்பதோடு இல்லாமல் வீதி உலா என்னும் சொல்லக்கூடிய வீதி உலா சென்று ஊரெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்க ஏதுவாக தயாராகி கொண்டிருக்கிறார். கோட்டைமேடு பகுதியில் வீட்டிற்கும் பெருமாளானவர் கோயமுத்தூர் பிரதான வீதிகளான ஒப்பனக்கார வீதி, வைஷால் வீதி, கருப்பகுன்ற வீதி, ராஜவீதி, பூம்புகார், டவுனால் இவ்வீதிகளிலே திருவிழாவாக சென்று நம் சன்னதி வந்தடைவார். இவ்வாறாக இவ்விழாவானது வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்து இப்போது திருவீதி உலா ஆரம்பிக்க உள்ளது. மேலும் பக்தர்கள் பெருமாளை சேவித்ததோடு அல்லாமல் அன்னதான வைபவத்திலும் கலந்து கொண்டு இவ்விழாவினை வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். தத்சது பரமாத்மனே நமஹ.